கோவிலும் ஆசிரமம், கோவிலும் ஆசிரமம், கோவிலும் ஆசிரமம். இதை தவிர்த்து மக்களாட்சி முறைப்படி நம்மளுடைய மக்கள் ஓட்டு போட்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையிலான பிஜேபி அரசாங்கம் என்ன நல்லதை செஞ்சிருச்சு? இந்த ஜிஎஸ்டி கொண்டுட்டு வந்தது, நீட்டை கொண்டுட்டு வந்தது, எல்லாமே சாதனையாகவே பேசிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் சாதனையா சாதனை இல்லையான்னு மக்களை கேட்கணும். சக மனிதர்கள் இதனால் பலன் பெற்றிருக்காங்களா? நோட்டெல்லாம் மாத்தினாங்க, பழைய நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. அதனால எத்தனை சிறு குறு வணிகர்கள் அழிஞ்சு போனாங்க, எத்தனை இந்த சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போச்சு. பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை மாத்தினதுக்கு பிறகு பாருங்கள், நாடு அங்க போகுது இங்க போகுதுன்னு சொன்னாரு திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆனா புதிய நோட்டை கொண்டு வந்ததற்கு பிறகு யாருக்கும் ஒன்றும் ஆகல. பணக்கார முதலாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. அழிஞ்சு போனது ஏழைகள் தான். ஏழைகள் சுய தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதில் அழிஞ்சு போனாங்க. பல பேரோட உயிர் போச்சு ஆப்ரேஷன் இல்லாம, பல பேருடைய கல்யாணம் போச்சு, சில பேருடைய பர்சனேட்டே போச்சு. போய் பாருங்க, அன்னைக்கு பெரிய ரகலையம் நடந்துச்சு. பொதுவாக நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் நடத்துவதை விட்டு விட்டு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இது புரியுதா புரியலையான்னு தெரியல. ஒரு சில பேர் வந்துட்டு விவாதாரங்களை சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. கல்யாண மேடையா இருந்தா நான் தான் பொண்ணு மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடா இருந்தா நான் தான் அங்க பிணமா இருக்கணும்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா?